Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பில் இதயம் மிக அற்புதமான உறுப்பு. நம்ம இதயத்தை நன்றாக இயங்க செய்வதற்கு பலவிதமான யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம், தியான பயிற்சி கொடுத்துருக்கோம், பலவிதமான தெரப்பியாக கொடுத்துருக்கோம். நிறைய நபர்கள் மீண்டும் எங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்திய பயிற்சிகள், இதயம் நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகள் கொடுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடத்துல ஹார்ட் அட்டாக், உடனே நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோம், ஸ்டண்ட் வைக்கிறோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இது நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிறைய மனிதர்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது. அலுவலகத்தில் நேற்று வரைக்கும் இருந்தாங்க சார், மறுநாள் திடீர்னு அவங்களுக்கு சடன் ஹார்ட் அட்டாக். இதை கேட்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுது. நாம் உடலை நன்றாக இயங்க செய்வதற்குரிய அற்புதமான பயிற்சிகள் இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு முத்திரை, ஒரு தியானம், ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி. இந்த மூன்றுமே நம்ம இதயத்துக்கு வலு கொடுப்பது, இதயத்தை சீராக இயங்க செய்வது. இதயம் மிக அற்புதமான உறுப்பு. இது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே பயிற்சி பண்ணணும். இது வருமுன் காப்போம். நம்ம ராஜ உறுப்பாந்த இதயத்தை சிறப்பாக வாழ செய்யக்கூடிய ஒரு தெரப்பியாக பார்க்க போகிறோம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சியை காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக 10 நிமிடம் தான் ஆகப்போகுது. அழகாக பயிற்சி பண்ணுங்கள். 3 வேளை செய்ய முடியலையா, காலை ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, 5 மணி நேரம் தூங்குங்க, ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் எழுந்து இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம உடம்பில் இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். இதயத்திற்கும் நமது பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு, இதயத்துக்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு. அப்போ இந்த பயிற்சி பண்ணும் பொழுது சாந்தம் கிடைக்கும், கோபப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம். அப்போ இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். மகிழ்ச்சியாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் 120 வயது வரை இதயத்தை வளமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த முத்திரை செய்யும் பொழுது தான் அந்த நிலை கிடைக்கின்றது. அடுத்து உணவு, அடிக்கடி சொல்வது தான் சாத்தியமான உணவு. பல வகைகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர் செல்வதற்கு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதயம் சீராக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது ஹிருதய முத்திரை, அபான வாயு முத்திரை. ரெண்டுமே ஒன்று தான். இந்த முத்திரையை தரையில் அமர முடிந்தவங்க தரையில் ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க. காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக சுகாசனம், இல்லைனா அர்த்த பத்மாசனம், இல்லைனா பத்மாசனம், இல்லைனா வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். தரையில் அமர முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி முதல்ல ஒரு 10 முதல் 20 வினாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு போகட்டும், மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு வெளியே வரட்டும். அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இப்போ கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ இந்த முத்திரை போவோம், அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்களது உணர்வு இதயத்துக்கும் இதய வாழ்வுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். தைமஸ் சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்குகின்றது, அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கை மடியில் முட்டியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்கள் உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. கால் பெருவிரல் முதல் தலை வரை நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
கால் பெருவிரலிருந்து உங்கள் உணர்வு அப்படியே மூட்டு, இடுப்பு, வயிறு, இதயம், தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பைரவ முத்திரை பண்ண போகிறோம். இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த கட்டை விரலுக்கு மேலே இந்த கட்டை விரல் வந்துடணும். இது பைரவ முத்திரை. கை மடியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உங்களது உணர்வு இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். கால் பெருவிரல் முதல் தலை வரை உங்கள் உணர்வு அப்படி கால் பெருவிரலிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. தலைப்பகுதி வரைக்கும் நல்ல பிராணாற்றல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி, தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம்னு பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கை இந்த மாதிரி அஞ்சலி முத்திரை கும்பிட்டுக்கிடணும். ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். முதல்ல 2 நாசி வழியை மூச்சை மெதுவாக வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ள இழுங்க மெதுவாக. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இது ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுக்கணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு அநாகத சக்கர தியானம் பண்ண போகிறோம். தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது தியான முத்திரை. கை மடியில் வச்சுக்கோங்க. தலை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் இதயம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே கை சூன்ய முத்திரை. இந்த முத்திரையில் அப்படியே இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இப்போ அப்படியே அபான வாயு முத்திரை. உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். இப்போ பைரவ முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி. கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கணும். நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இது வராமல் வருமுன் காப்போம். இப்போ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போதே இந்த பயிற்சியை பண்ணிக்கோங்க. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். யாருக்காவது இப்போ தான் ஜஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பயிற்சிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்களோ அவங்ககிட்ட மீண்டும் செக்கப் போய்க்கோங்க. இந்த பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். செக் பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். படிப்படியாக மாத்திரையை குறைச்சிடலாம். தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதய வாழ்வுகள் மிகச் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.